வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணி அது மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்த மாதிரி நம்ம அந்த லைனை ட்ரா பண்ணி எப்படி அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அது ப்ரீவியஸ்டாக ட்ரேட் ஆகிருக்கு, அதனால என்ன ஒரு வால்யூமாக இருக்கும், அந்த இடம் எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா 48 565. சார் நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்னென்னா அந்த 48 600 அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஏன்னா 500க்கு மேலே தான் மார்க்கெட், 550க்கு மேலே இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. 48,565 எவ்வளோ சம்திங் நான் இதில் பார்க்கும்போது எனக்கு என்எஸ்சி சைட்டில் பார்க்கும்போது, ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கால்குலேஷன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 48,600 அப்படிங்கிற ப்ரைஸை தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். 48,600லேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கும்போது 48,600உடைய கால் ப்ரீமியம் க்ளோசிங் 226 ரூபாய்க்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி புட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 227 ரூபாய்க்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். 600லேருந்து ஒரு 226 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 48,826 ரூபா R1 இருக்கும். நமக்கு இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம், நமக்கு R2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,000. நேற்றுக்கு இதே லெவலில் தான் இருந்தது, இன்றைக்கி அதே தான் 50,000 ரூபா அப்படிங்கிறது தான் நமக்கு பேங்க் நிஃப்டியினுடைய R2வாக இருக்கும். நமக்கு S1 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது S1 அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 227 ரூபாய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் நிஃப்டியுடைய பேங்க் நிஃப்டியினுடைய ஸ்பாட் க்ளோசிங் 48,600. அதுலேருந்து நம்ம 227 ரூபாய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48,373 ரூபா அப்படிங்கிறது S1. S2 அப்படின்னா ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு கூட்டிட்டு அதை மைனஸ் பண்ணுறோம். அங்கே நமக்கு S2 கிடைக்கிது. S2வில் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 48,150 ரூபா. ஓகே, அப்போ இந்த ரெண்டு R1 R2 S1 S2, அப்போ இந்த லைன்லாம் ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற ரெண்டு R1 R2 ரெண்டுமே இது வரைக்கும் மார்க்கெட் ஆல் டைம் ஹையாக தான் எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது வரைக்கும் மார்க்கெட் அந்த இடத்துக்கு டச் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இல்லை. ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கிறது தான், இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது தான் ஆல் டைம் ஹை. ஓகே, அப்போ நமக்கு ஆல் டைம் ரெண்டுமே மேலே இருக்கிற R1 R2 ரெண்டுமே நமக்கு ஆல் டைம் ஹை நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, இப்போ நமக்கு கீழே வரக்கூடிய அந்த S1 S2 இருக்கு இல்லையா, அந்த S1 S2 நமக்கு எந்த மாதிரி முன்னாடி ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்த்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ S1 அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸாக அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் அதாவது இன்றைக்கினா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தால் சிங்கிள் பிரிண்ட் ஜோன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கிறது வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, அதாவது வேல்யூ ஏரியாவுக்குள்ளே சிங்கிள் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடம் நமக்கு கொஞ்சம் நல்லாவே மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்திருக்கும், வாலட்டைலாக மூவ் ஆகிருக்கும் அந்த இடம் ஸோ அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் சிங்கிள் பிரிண்ட் ஜோன். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனில் தான் அந்த S1 நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் தான் மார்க்கெட் ஒரு சிங்கிளோ கொடுத்து மார்க்கெட் ஒரு ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் S1. S2 அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு ப்ரீமியத்தையும் இப்போ இது பண்ணும்போது நமக்கு 48,150 ரூபா கிடச்சிருக்கு. 48,150 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு எங்கே வருது அப்படின்னா வேலைக்கிழமையினுடைய ஹை இந்த இருக்குது பாருங்கள். வேலைக்கிழமையினுடைய ஹை இந்த இடத்துல வருது, வேல்யூ ஏரியா ஹை வருது. ஓகேவா, சரி. ப்ரீவியஸாக வேறு எங்கேயும் அந்த இடத்துல லைன் டச்சஸ் எது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள். மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து அந்த 48,150 தான் மார்க்கெட் என்றைக்கு மார்ச் 6ஆம் தேதி மார்க்கெட் அந்த இடத்துல தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக அந்த இடம் இருந்திருக்கு. மார்க்கெட் இதை மேலே இதெல்லாம் தாண்டி மேலே போயிட்டு அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த இடம் மார்க்கெட் கீழே
ரெண்டாவது வந்து நமக்கு வந்து எஸ்2 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். S1 48,373, S2ங்கிறது வந்து 48,150. இது எல்லாமே பேங்க் நிஃப்டியில் என்னென்ன மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்க நான் உங்களுக்கு பின்னாடி வந்து வச்சு காமிச்சேன். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நாளைக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே போச்சுன்னா 48 R1ங்கிறது 48,826, R2ங்கிறது 50,000 ரூபா, S1 அப்படிங்கிறது வந்து 48,373, S2 அப்படிங்கிறது வந்து 48,150 ரூபா. ஓகே, இதான் பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.